ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என் வீட்டோட பூஜை ரூம் ஷெல்ஃபுங்க. இது வந்து பூஜை ரூம் திங்ஸ் மட்டும்தான் இந்த ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். சாமி கும்பிட்றதுலாம் தனியாக ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கச்சாமச்சான்னு இருந்துச்சு. அதனால் என்கிட்ட இருந்த சின்ன சின்ன பாக்ஸு அட்டைப்பெட்டியெல்லாம் வச்சு இதை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்படின்னா எங்கேயாவது கோயிலுக்கு போனாலோ இல்லை யாராவது மாலை போட்டு அது பிரசாதம்னு கொண்டு கொடுப்பாங்களோ, இந்த தின்னூறு குங்குமம்லாம், அது வேறு நம்ம பெரிய பக்திமான் மாதிரி அதை தூக்கி போட்டால் நம்மளை சாமி தண்டிச்சிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே இருப்போம். அதனால் தூக்கி போட மாட்டோம். அந்த மாதிரியே தூக்கி போடாமையே இருந்து எத்தனை குங்குமம் பாக்கெட்டு எத்தனை தின்னூறு பாக்கெட்டு என்கிட்ட இருக்குதுன்னு எனக்கே தெரியல. அப்போ எடுக்கும் போது எனக்கு அது ரொம்ப கீழே கொட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லா தின்னூரையும் ஒரு பாட்டிலில், எல்லா குங்குமத்தையும் இப்போ நான் காமிச்சேன் அந்த விக்ஸ் பாட்டிலில், அப்புறம் இது வந்து சந்தனம், எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே இதில் போட்டு அதை வந்து தனியாக ஒரு பெரிய அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதில் இருக்கிறதெல்லாம் வந்து பன்னீர் பாட்டில் அங்கே இருக்குது. அப்புறம் அந்த கங்கா ஜலம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒன்று ஒரு இதில் போட்டுட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தி, அப்படி அந்த ஓப்பன் பண்ணி அந்த உள்ளே இருக்கிறத வச்சு அப்படி டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து மேட்ச் பாக்ஸும் சூடம் மட்டும் போட்டு வச்சுக்கலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பித்தளை சின்ன சின்ன விளக்கு, அந்த தீபாரதனை காட்டுற அந்த பிளேட்டு அதெல்லாம் இருக்கும். இது திரிங்க, சின்ன திரி தனியாக பெரிய திரி தனியாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன திரி, இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய திரி, பஞ்சு திரி. ஏனோ தெரில, எனக்கு நான் விளக்கு பொருத்தும் போதெல்லாம் விளக்கு அணைஞ்சு போயிடுது இந்த திரி யூஸ் பண்ணால். அதனால் அது தூக்கி போடவும் மனசு இல்லையா, அதனால் அது வந்து கீழே வச்சுருக்கேன். ஃபுல்லாக பஞ்சு சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு அது நின்று எரிய மாட்டேது. பட் ஆனால் இந்த திரி நல்லாயிருக்கும். ஏன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு தெரிஞ்சதுன்னா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சுங்க. நான் வந்து சாம்பிராணி போடுறதுக்காக அந்த தூள் சாம்பிராணி போடுவேன் வீக்லி ஒன்ஸு. அதுக்காக தேங்காய் திருவும் போது கொட்டாங்குச்சி இப்படி வரிசையாக ஒன்று ஒன்று அடுக்கி வச்சுக்குவேங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேக்கில் வெட்டி வேர் வச்சுருக்கேன். அது இப்போ ரீசெண்டாக வந்து நான் கடைக்கு போகும்போது வெட்டி வேர் கிடச்சிது. எனக்கு கொஞ்சம் ஒரு கத்தையாக கிடச்சிது. அது நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சாமிக்கு பூ கட்டும் போது அதையும் சேர்த்து வச்சு நான் கட்டிப்பேன். அப்புறம் உள்ள அம்மா கொடுத்த சொம்பெல்லாம் வச்சுருக்கேன். இது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தேவைப்படவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என் கிச்சன் இவ்வளோ தான், சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சின்னதான கிச்சன் தான். எனக்கு திங்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கச்சம்ச்சான்னு இருந்துச்சு. மெயினாக அந்த வாட்டர் பாட்டில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நாளாக சொல்லியே ஆகணும். அப்படியே நான் வந்து வச்சுருப்பேன். ஒரு பாட்டில் எடுத்தால் பக்கத்தில் இருக்க பாட்டில் தொப்புன்னு கீழே விழுந்துடும். அதை அடுக்கி வச்சு பார்த்தா அது போய் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் விழுந்து அந்த இருந்து கீழே வந்து உருண்டு கீழே வந்து எனக்கு காலையில் அவசரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறது நானும் என்னென்னமோ ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா 200 300ன்னு ரேட் போட்டிருந்தாங்க. அதை ஆர்டர் போட மனசு வரல. என்னடா பண்ணுறதுன்னு விட்டதை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ தாங்க இந்த அட்டைப்பெட்டியை பார்த்தேன். உடனே எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும்.